நகர்த்தி பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு. அந்த கல்லுக்கு கீழே ஒரு பை நிறைய தங்க காசுகளும் ஒரு லெட்டருமே இருக்கு. அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருந்துச்சு அப்படின்னா, மக்கள் நலனை யோசிக்கிற ஒன்ன மாதிரி ஒருத்தன் தான் என்னோட அமைச்சரவையில இருக்கணும், அதனால நீ இந்த கடிதத்தோட என்ன வந்து பாரு, அப்புறம் இந்த தங்க காசுகள் உனக்காக உன்னோட ராஜா உனக்கு பரிசா கொடுக்கறது அப்படின்னு போட்டு இருந்தது. அதை பார்த்த அந்த விவசாயி ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போனாரு. நம்ம வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்ன்ற நிறைய கற்கள் நம்ம பாதைய மறைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அத நம்ம சீண்டாமையே அங்கிருந்து நகர்ந்து கடந்து போயிடுறோம். ஆனா அந்த கற்களுக்குள்ளதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்ற தங்க காசுகள் இருக்குன்றத நம்ம உணர மாட்டேங்கிறோம். சோ நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனைகள் ஒவ்வொன்றத்தையுமே நம்ம ஒரு வாய்ப்பா பார்க்கணும்னு சொல்லி ஆத்தர் இந்த புக்கை முடிச்சு வச்சிருக்காரு. இந்த புக்கை பத்தி இன்னும் டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கை வாங்கி வாசிச்சு பாருங்க. அடுத்த வாரம் வேற ஒரு புக் சம்மரியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திரு. நன்றி, வணக்கம்.